ஆனால் நீங்க பாட்டு போட்டு காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. நாங்க வந்ததையுமே மைக் செட்டை பார்த்தோம், பாக்ஸை பார்த்ததையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சிறப்பான மைக் செட்டை போட்டிருக்கீங்கன்னு ரொம்ப போட்டிருக்காங்க நமது கிராமத்தார்கள், விழா கமிட்டியாளர்கள். சூப்பர் மைக் செட்டு. ஏன்னா இந்த ஏரியாவிலேயே ரொம்ப MAR ஆடியோஸ் உரிமையாளர் ரொம்ப சிறப்பு. யாரு வேணாலும் மைக் செட் வச்சிருக்கலாம். அதை ஆப்ரேட் பண்ற முறை ரொம்ப கஷ்டம். சூப்பரான ஆடியோஸ் உரிமையாளர் அருமை அண்ணா பரிசுத்தம் அவர்களுக்கும் ஆபரேட்டர் அவர்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். சூப்பர் மைக் ஒளிபெருக்கினா அப்படிதான் இருக்கணும். அது ஒளி பெருக்கி ஒளி சுருக்கினா எப்படி தெரியுமா? இங்க அலோனா இங்க ஒலோங்கும், இங்க ஆத்தாமா ஓத்தாங்கம்மா. ஏண்டா ஊர்ல நீ உதாங்க வைக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா? இது ஒளி பெருக்கி ஒளி சுருக்கி கிடையாது. மைக்கு குயிக்க டீப்பு டாப்பு லைட் வெயிட் சூப்பர் ஆடியோஸ். நேத்து மைக் செட்டுக்கார பேரை சொன்னேன், ஒரு பாட்டை போட்டாரு. என்ன பாட்டு பாடணுமா? வேணாம் கூடி பழக்கம் வேணாமுங்க மது பழக்கம், வேணாம் கூடி பழக்கம் வேணாமுங்க மது பழக்கம், வேணாம் கூடி பழக்கம் வேணாமுங்க மது பழக்கம். இனா உடம்பு இடத்தில் போகும் பாருங்க, கெட்ட சாராய கூடிய மட்டும் நீ மறப்பாயா, கெட்ட சாராய கூடிய மட்டும் நீ மறப்பாயா. பள்ளிக்கூடம் போற புள்ள, 10 வயசு பொண்ணு பள்ளிக்கூடம் போற புள்ள, 10 வயசு பொண்ணு பள்ளிக்கூடம் போற புள்ள, கட்டகிழிஞ்சு கொத்து வாங்கி தந்தாயா, கெட்ட சாராய கூடிய மட்டும் நீ மறந்தாயா, கெட்ட சாராய கூடிய மட்டும் நீ மறந்தாயா. இன்னைக்கு 10 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கி சாப்பிடலாம், அதிகமா ரூபா கொடுத்து ஆப்பு வாங்குற நீ, அங்க இங்க எங்கண்டவங்கிட்ட திட்டு வாங்குற நீ, அங்க இங்க எங்கண்டவங்கிட்ட திட்டு வாங்குற. ஏன்னா கூடி பழக்கம் வேணாமுங்க மது பழக்கம், ஏன்னா உடம்பு இடத்து போகும் பாருங்க, என்ற சாராய கூடிய மட்டும் நீ மறப்பாயா. கொடுக்கு நாயி கூட, இனத்துக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கு நாயி கூட, இன்னைக்கு மனித இனத்துக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கு நாயி கூட, குடிச்சத ரோட்டி போனா ஒதுங்கி போகுது, நீ அங்க இங்க எங்கடவங்கிட்ட திட்டு வாங்குற, நீ அங்க இங்க எங்கடவங்கிட்ட திட்டு வாங்குற. ஏனா கூடி பழக்கம் வேணாமுங்க மது பழக்கம், ஏனா உடம்பு கட்டி போகும் பாருங்க, எத்த சாராய கூடிய மட்டும் நீ மறப்பாயா. விருதுநகர் பக்கம் போனதையும் சின்ன பசங்கள்லாம் இப்படி ஆடுறாங்க, அதுக்கு தான் அப்படி என் பங்காளி மைக் செட்காரன் பாட்டை போட்டுட்டாரு, அதுக்கு தான் சொன்னேன். அருமையான பாட்டு இப்ப போட்டது செலக்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. நன்றி வணக்கம். அடுத்து சீன் அமைப்பு கடவுள் ஷீன் கம்பெனி புத்தாம்பூர் உரிமையாளர். இந்த நாடகத்தை அமைச்சதும் அவர்தான் அருளாந்தவர்கள். நாளைய தினம் இவரங்க மேடையில் மரியாதைக்குரிய சீன் உரிமையாளர், அதாவது புத்தாம்பூர் MR அருளானந்த குடும்பத்தின் சார்பாக பிரார்த்தனை நாடகம் இவரங்க மேடையில் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் நடைபெறும். இன்னிசை வேந்தன் NV செல்வராஜ் வேடன் வேலன் விருத்தனாகவும், இசைக்குயில் புதுகை MP கலைச்செல்வி வள்ளியாகவும், இண்டிசை கீர்த்தி ST கணேசன் நாரதராகவும், KV ரவி 2 நாரதரா KN ரவி பிரசாத் நாரதராகவும், MP கார்த்திக் ராஜா பப்புனாகவும், திருச்சி S விஜய் டான்சராகவும், MC சம்பனட்டி MC ராஜசேகர் அருமணியமாகவும், K முத்துராஜ் மிருதங்கமாகவும், ST முத்துராஜ் ஆல்ரவுண்டாகவும், சின்னத்தம்பி தாளமாகவும் நாளை இரவு வள்ளி திருமண நாடகம் இவரங்க மேடையில் அருமை அண்ணா
சீன் உரிமையாளர் அர்லான் குடும்பத்தான் சார்பாக இந்த மேடையில் நாடகம் நடைபெறும். அனைவரும் இந்த நாடகத்தை இன்று பார்ப்பது போல் நாளை வந்து பார்த்து சிறப்பித்து தருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எங்களுக்கு சாப்பாடு ரொம்ப அருமையான ஏற்பாடு. எங்களுக்கு மட்டும் இல்ல, நமது கிராமத்துக்கே அன்னதானம் அளித்த மரியாதைக்குரிய கோவை கேட்டரிங்ஸ் முருகானந்தம் குடும்பத்தார்கள் சார்பாக மிக சிறப்பாக அன்னதானம் வழங்கியிருக்கிறார்கள். ஏன்னா தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். எவ்வளவோ தேர்தல் சம்பாதிக்கிறோம், மாடி மேல மாடி கட்டுறோம், நகையாபணங்களும் அணியிறோம். பிறக்கிறப்ப யாராவது எதுவும் கொண்டுட்டு வர்றோமா? இல்ல போறப்பத்தான் கொண்டுகிட்டு போறோமா? இல்ல, எப்படி நிறுவனம் பிறக்கிறோமோ அப்படித்தாங்க போறோம். இந்த அருணாக்கிட்ட வெட்டிக்கிட்டு தான் குழியில ஓடுறாங்க. அதை நம்ம கொண்டு அடகுச்சு சாப்பிடுறது மாதிரி. எவ்வளவுதான் தேடினாலும் சம்பாதிச்சாலும் மாடி மேல மாடி கட்டினாலும் நகையாபணங்களாம் அணிந்தாலும் பிறக்கிறப்ப யார் எதுவும் கொண்டுட்டு வரதும் கிடையாது, போறப்ப யார் எதுவும் கொண்டு போறதும் கிடையாது. இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு வயிற்றுக்காகத்தான். அதற்குத்தான் முதியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தானத்திலேயே சிறந்த அன்னதானம். இந்த அன்னதானத்தை வழங்கிய மரியாதைக்குரிய முருகானந்தம் குடும்பத்தார் அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி, 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 வணக்கம். இந்த நாடக அமைப்பாளர் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம். என்ன உதாரணம்னே? ஏதா டான்ஸ்கார புள்ள பாவாடை மத்தம் பண்ணிக்குது. அண்ணே வரதுல அந்த புள்ள அப்படியே வரதுனே. அம்மா நம்ம ஏன்டா டேய்? அம்மா கொண்டு வந்த ஒரு ஆட்ட ஆடிட்டு அப்புறம் போய் கட்டிக்கிட்டும்னே. டேய் கொண்டு வந்த பாவாடை அவுத்து ஜிகிஜிகி பாவாடை மத்தம் பண்ணிக்குதுனே. சுகுணா பாவாடை. சிகுனா சிகுனா சுகுனாவா? சுகுனா மதுரையில இருக்குது. எனக்கு மதுரை வேணும், பேசாம இருக்கறாங்க. அது வேணுமா உங்களுக்கு? ஒரு சின்ன உதாரணத்தை யாரு கதை நினைச்சிராதீங்க. ஒரே ஒரு உதாரணம், ஒரு 2 நிமிஷம் நல்லா கேட்டுங்க. இதை மட்டும் சொல்லுங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டி. சரி. தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்ன தெரியுமா? என்ன? ஒருத்தனுக்கு ஒருவன், ஆமா, ஒருவனுக்கு ஒருத்தி. சில பேர் மூணை குட்டிக்கிட்டு அலையறாங்க. என்ன ஆறுமோ என்ன? என்ன ஆட்டங்கறீங்க? அவர் விட்டாரு பாப்பா. ஒரு விட்டுட்டாரா? உங்கள்ட்ட போய் சொல்லணும் பாருங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டி. சரி. கட்டுன புருஷனுக்கு வந்து கேப்ப கூழு கேப்ப களி. கேப்ப கூழும் கேப்ப களியே களி. கள்ள புருஷனுக்கு வந்து கறியும் சோறும் போட்டு வளர்த்திருக்க ஒரு நாதாரி முண்டை. சரி. நீங்க கோச்சுக்காரிக்கத்தான். ஏன் அவங்க கோச்சுக்கிறாங்க? கட்டுன புருஷன் என்ன வழி தெரியுமா? என்ன பண்ணாரு? காலைல தூங்கி எந்திரிச்சரி மாட்டை ஓட்டிக்கிட்டு ஏறத்துக்கு தோல்ல வச்சுட்டு கூலிக்கு ஏற ஓட்ட போயிடுறது. ராத்திரிக்கெல்லாம் இங்க வர காலையில தூங்கி எந்திரிக்கிறீங்க. புடுங்க போனேன். கால தூங்கி சரி மாட்டை ஓட்டிக்கிட்டு ஏறத்துக்கு தோல்ல வச்சு கூலிக்கு ஏற ஓட்ட போயிட்டேன் புருஷக்காரன். சரி. அந்த சமயம் பார்த்து என் பொண்டாட்டி கள்ள புருஷன் நாரனை வர சொல்லி நல்ல வெட்டக்கோழி அடிச்சு பொன்னி அரிசியை போட்டு வடிச்சு கதவை சாத்திக்கிட்டு சாப்பிட்டு போய் அவளையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலைன்னு? மயிரை புடுங்கின வேலை. விளக்கமாச்சான். இது தினசரி நடந்திருக்குதியா? எப்பவும் போல கட்டின புருஷன் காலைல தூங்கி எந்திரிச்சடி மாட்டை ஓட்டிக்கிட்டு ஏறத்துக்கு தோல்ல வச்சு கூலிக்கு ஏற ஓட்ட போயிட்டேன். அந்த சமயம் பார்த்து என் பொண்டாட்டி கள்ள புருஷன் நாரனை வர சொல்லி நல்ல வெட்டக்கோழி அடிச்சு நல்ல பொன்னி அரிசியை போட்டு வடிச்சு கதவை சாத்திக்கிட்டு சாப்பிட்டு உள்ள இருந்திருக்கிறாங்க. சரி. உழவுக்கு போன புருஷன் சாயந்தரம் எப்போ 5 மணிக்கு தயா வருவேன். அன்னைக்குங்க பாரு உள்ள புடிச்ச கெட்ட நேரமா என்ன தெரியல. அவனுக்கு உடல் நல்ல சரியில்லாம புருஷக்காரனுக்கு 12 மணிக்கெல்லாம் மாடு எரு கலப்பையெல்லாம் தூக்கிட்டு வீட்டுக்கு வர்றேன். மதியானம் 12 மணிக்கு. ஆமா. வரவும் கதவு சாத்திருக்கிறியா? சரி. கதவு சாத்திருக்கும் புருஷக்காரனுக்கு சந்தேகமாயி போச்சு. எப்போ நம்ம வீட்டு கதவு திறந்திருக்குமே, நம்ம பொண்டாட்டி வாசல்ல உட்கார்ந்து இருப்பா. இன்னைக்கு உல்டாப்பா வேற போட்டுக்குதே. அப்ப பொண்டாட்டி பேரை சொல்லி கதவை தட்டுறேன். பொண்டாட்டி பேர் என்னன்னு? கண்ணம்மா. கண்ணம்மா. ஏ கண்ணம்மா. ஏ கண்ணம்மா. இங்க யாரும் கண்ணம்மா இருந்தா கோச்சுக்காரங்க. கதையில கண்ணம்மா கண்ணம்மான்னு கதவை தட்டுறேன். உள்ள இருந்தவங்களுக்கு காது கட்டு போச்சு. ஐயோ எப்ப என் புருஷன் சாயந்தரம் 5 மணிக்கு தானே வருவேன். இன்னைக்கு 12 மணிக்கெல்லாம் வந்துட்டேன்னு தூக்கி போட்டு அதுல மிதிக்கெல்லாம் போறேன். நான் என்ன பண்ண போறேன்? எதுலண்ணே? அதுல முதிக்க போறேன். என்ன பண்ண போறேன்? இந்த சோறு குழம்பெல்லாம் பக்குவப்படுத்திட்டு இந்த கள்ள புருஷன் நேரம் மறைக்கணுமே. ஆமா. அங்கிட்டு பாத்துருக்கா வழி தெரியல. சரி. இந்த வீட்டு மேல ஜாமான் சட்ல முறம் பறந்துட்டுல இந்த கள்ள புருஷனை ஒளிய வச்சுக்கிட்டா. சரி. ஒளிய வச்சுட்டு கதவை திறந்துக்கிறாயா. கட்டள புருஷன் கேக்குறேன். என்ன கேக்குறேன்? ஏமா இவ்வளவு நேரம் கதவை தட்டுனே ஏமா திறக்கலன்னு கேக்குறேன். சரி. அசந்து உறங்கிட்டு சமாளிச்சுட்டாயா. அசதி இருக்கும்ல. ஆமா சமாளிச்சுட்டா. கட்டின புருஷனை கூப்பிட்டு ஒரு பாய விரிச்சு போட்டு ஒரு கும்பாவுல 2 கட்டி கேப்ப களி. சரி. அதுல பாருங்க, இதுல அவன்
கல்யாணத்துக்கு தான் நெல்லிச்சோத்தை பார்த்தது. அதுக்கு இடையில தினசரி கூலி கட்டிதான். இந்த 2 கூலி கட்டிய போட்டு சரி வரமிளகாய கையில கொடுக்கவும் இந்த கூலு கட்டிய கரைக்கிறேன். எப்படி? ஒரு கையில மிளகா, ஒரு கையில வரமிளகா, ஒரு கையில கட்டி, 2 கட்டி ஒரு கையில கரைக்கிறேன். கொடுத்து வச்சு வேணும். ஒரு கையில 2 கட்டி கரைக்கிறேன் பாரு. கூழு கட்டிய 2 கட்டியும் கூழு கட்டிய கரைக்கிறேன். சரி. கரைக்கும் போது பாருங்க, இந்த கள்ள புருஷன் நேரான்னு பொன்னி அரிசி சோறு. ஆமா. அந்த ஒத்த சோத்து பறிக்கை அப்படியே தவறி கூழு கட்டியில விழுந்துருச்சு. இவன் சோத்து பறிக்கைய புருஷக்காரைய கல்யாணத்துக்கு தான் பார்த்தது. அவன் கல்யாணத்தன்னைக்கு பார்த்தது. இவன் கரைக்கும் போது இந்த ஒத்த சோத்து பறிக்கை அப்படியே தெரிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி. எனக்கு சந்தோஷம் தாங்கல. இருக்கும்ல. ஏன்னா ரொம்ப நாளாச்சா சோத்து பறிக்கைய பார்த்து இவன் சந்தோஷம் தாங்காம இந்த ஒத்த சோத்து பறிக்கை எடுத்து கையில வச்சுக்கிட்டு சரி கடவுள் நாராயணனை நினைச்சுக்கிட்டு சரி கடவுளை மேல பார்த்துக்கிட்டு மேல ஒளிஞ்சிருக்கிறது யாரு? கள்ள புருஷன் நாராயண. இந்த ஒத்த சோத்து பறிக்கை எடுத்து வச்சுக்கிட்டு கடவுள் நாராயணன் நினைச்சுக்கிட்டு கடவுளை மேல பார்த்துக்கிட்டு ஆனா நாராயணா இவ்வளவு நாளைக்கு பின்னாடி ஒரு இன்னைக்கு தாண்டா நான் பாக்குறேன் அப்படின்னு சோத்து பறிக்கைய சொல்ல மேல புழுதுனா போயிருக்கேன். ஐயா நான் அவரலையே உன் பொண்டாட்டி வர சொல்லிதானே வந்தேன். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம சமயபுரத்து மாரியம்மனுக்கு பொதுவா சொல்றேன், எவன் அடுத்த வீட்டுக்கு போறானா ஒரு நாளைக்கு மாட்டிக்குவேன். நீ என்ன வயிறுக்கு நாடக அமைப்பாளர் நாடகேஜன் மரியாதைக்குரிய அருமை அண்ணார் சித்தாம்பூரை சேர்ந்த புத்தாம்பூரை சேர்ந்த MP அர்லாண்டோ அவர்கள் இந்த அதாவது காரைக்குடி இசை நாடக செயற்குழு உறுப்பினர் அருமை அண்ணார் புத்தாம்பூர் MP அர்லாண்டோ அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். எந்த நாடகமா இருந்தாலும் சிறந்த முறையில் அமைத்து கொடுப்பார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளோம். நன்றி நன்றி வணக்கம். நாளைய தினம் அவர் பிரார்த்தனை நாடகம் நடைபெறுகிறது. அதை நீங்க அனைவரும் சிறப்பித்து தருமாறு உங்களெல்லாம் கால் பாத்தத்தோடு வணங்குறோம். நன்றி வணக்கம். எங்களுக்கு தெளிவாக வீடியோ எடுத்து நம்பி பேர் என்னையா? ஏகே மீடியா அவர்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி வணக்கம். சூப்பராக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நமக்கெல்லாம் முதல் தெய்வம் யாருங்க? தாய் தந்தை அம்மா அப்பா. 10 மாதம் சுமந்து பெற்றதாய் தான் இன்னைக்கு முதல் தெய்வம். அதற்குத்தான் மாதா பிதா குரு தெய்வம் இருக்காங்க. அந்த 10 மாதம் சுமந்து பெற்ற தாயை போற்ற வேணுமா, பாராட்ட வேணுமா, புகழ வேணுமா? 10 மாதம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா ஓம் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா ஓ அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா எறும்பு அண்டாம துசிதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா ஓ கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் சும்மா. பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா எறும்பு அண்டாம துசிதும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மாவோ தியாகத்துக்கு முன்னால தெய்வம் எல்லாம் விரல புடிச்சு
நான் சொல்லி கொடுத்தேன் அன்றாட கூட கொடுத்து நெல்லுச்சோறு வங்கி கொடுத்தேன் களை வெட்டி நடவுனக்கு கால் சட்டை தச்சு கொடுத்தேன் திருவாடு சேர்த்து வச்சு சேலை துண்டு வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணலன்னா அங்க பாதறி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் காணலன்னா அங்க பாதறி அங்க வந்து நாம் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்ப ஏன் புள்ள கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வைப்ப தாலிய விட்டு கூட தாய என்ன படிக்க வச்ச எந்த பாடு வாழ்க்கையிலே அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால நெருங்குமா ஓ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா 10 மாதம் என்னத்து வந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால இல்ல சும்மா குடிகாரகப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டாய் கோபுரமான ஊசர கொடுமைய தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனப்பட்ட அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கு தாங்கிக்கிட்ட பட்டதுக்கு போதும்னு பாதியில உசிரவிட்ட ஏ அம்மா பட்டதம்மா பாதையில உசுரவிட்ட 10 தொட்டி கட்டிய உனக்கு பச்சை மூஞ்சி வெட்ட வச்ச பனிக்குடத்தை சுமந்த என்ன குடம் உடைக்க வச்சு புட்ட பாலூத்தி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கு சும்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கு பாவி மகன் சும்மா 10 மாசம் எனக்கு வந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் வாழா தந்து ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாத சும்மா எறும்பு வந்தாம உரும்பு சேராம உப்புள் கொடி அறுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா தியாகத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா எல்லாமே சும்மா எல்லாமே சும்மா நன்றி நன்றி நன்றி. இப்படிக்கு விழா கமிட்டியாளர்கள் மற்றும் அம்மன் நற்பணி மன்றம் பி காளிமுத்து பூசாரி சங்கானம் அன்பு உள்ளங்களுக்கு எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. ஹலோ